ஹாய் வியூஸ், நான் உங்கள் பேவிகே பேசுகிறேன். இன்றைக்கி அரசியல் களத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இது வந்து ஏடிஎம்கே பி டீமு, பிஜேபியோட பி டீம்னு இப்போ பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இது வந்து சட்டசபை தேர்தல். இதில் ஆளுங்கட்சியாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் நான் எதிர்த்து பேச முடியும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா இந்த விஷயத்த சொல்லாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். அதுதான் முறைப்படுத்தவே முடியாத வாக்குறுதிகளை வந்து நான் சொல்ல மாட்டேன், என்னால் என்ன நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த வாக்குறுதியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நடைமுறைப்படுத்த முடியாத வாக்குறுதிங்கிறது எதை சொல்கிறாருன்னா, நீட் தேர்வு ரத்து பண்ணுறது. சத்தியமாக சொல்கிறேன், அதை ரத்து பண்ணவே முடியாது. அதுக்கு கூட போன தேர்தலில் என்ன பண்ணாங்க, திமுக ஜெயிக்க வச்ச நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் நாங்கள். ஆனால் இந்த தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸை ஜெயிக்க வச்சிங்கன்னா அது வர நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் காங்கிரஸை ஜெயிக்க வச்சிங்கன்னா நாங்கள் நீட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இவங்க அரசியலுக்கு வர தான் பார்க்குறேன், அதை ரத்து பண்ணவே முடியாது. அதுதான் உண்மை. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதுமாரி ஒரு வாக்குறுதி நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி நான் யாரோட போட்டி, எதனால் இவங்களை நான் பற்றி பேசுகிறேன், இவங்களை ஏன் பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. மக்கள் வந்து ஆல்ரெடி டெலிட் பண்ணிட்டாங்க பிஜேபி, ஏடிஎம்கேவை. ஸோ டிஎம்கே விரட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மற்றபடி இன்றைக்கி ஒரு 5000 ரூபா கிடச்சிருக்கு மக்களுக்கு, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இந்த 5000த்துக்காக நீங்கள் இந்த ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கி 3க்கு 3 டாஸ்மாக் கடை எப்படி இருக்கோ அதேமாரி கஞ்சாவுக்கும் கடை வரும், நிச்சயமாக வரும். இது எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு கல்லில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சல் ஆரம்பித்தாங்க. கள்ளச்சாராயத்தில் நிறைய பேர் இறக்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இனிமேல் டாஸ்மாக் அதாவது மதுபானத்தை அரசு ஏற்று நடத்தும்னு அவங்க வழிமுறைப்படுத்தி கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? அதே மாதிரி இந்த கஞ்சாவையும் அரசை ஏற்று நடத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கலாம் ஃப்யூச்சரில், தெரியலை. மேபி இப்படிலாம் உங்களுக்கு இலவசத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் அவங்களும் காசு சம்பாதிக்கணுமா இல்லையா? ஏற்கனவே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு தமிழக அரசு. அப்படிங்கிறப்ப 2வது விலைவாசியை ஏற்றி தான் கொடுக்க முடியும். உங்களுக்கா ஒரு சைக்காலஜிக்காக ஒரு பொருளாதாரம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரிஞ்சுக்கும். இல்லை தெரியாது, எனக்கு அந்த 5000 தான் கண்ணில் தெரியும் அப்படின்னாக்க நீ யாருக்கு போடணுமோ போட்டுக்கணும், உங்கள் விருப்பம்.